நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள கிளைமேட் நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக மாறும்போது நம்ம மனசுக்குள்ளே வர்ற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அப்பா அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்போங்க பார்க்க போகிறோம்? ஐ திங்க் மேலே மழை பெய்யுதுல அடைக்கிறேங்க மாதிரி செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான். வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு. ரிட்டன் போகும்போது தான் கண்டிப்பாக ரொம்ப ஒரு டேஞ்சரஸாகவும் அட்வென்ச்சரஸாகவும் இருக்க போகுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது லைட்டாக மழை பெஞ்சிருந்துச்சு. இப்போ பெருசாக சேறு சகதிலாம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ போகும்போது கண்டிப்பாக நல்ல மழை பெஞ்சதுனால ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்க போகுது ரூட்டு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ இப்போ நான் பிளான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி மேலே கீழே போயிட்டு கீழேருந்து குற்றாலம் போக போகிறேன். ஃப்ரெண்டில் கால் பண்ணி கேட்டிருந்தான். என்ன சொன்னான்னா, குற்றாலத்தில் தண்ணி குறைஞ்சிருச்சு மழை பெஞ்சதுனால. அதேமாதிரி இது வீக்கெண்டுங்கிறதுனால செம்ம க்ரௌடாக இருக்குது, ஃபால்ஸுக்கெலாம் போக முடியாது, லைனில் நின்று தான் குளிக்க முடியும் அப்படிங்கிறான். ஸோ நான் இப்போ போய் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் சீக்கிரமாக ஃபால்ஸுக்கெலாம் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய பிளானு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஆனால் மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது, பனித்தூரல் மாதிரி பெஞ்சிகிட்ருக்குது. ஸோ பேக்கெல்லாம் கொஞ்சம் மேலே போயிட்டு டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம மொபைலில் சார்ஜு கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்த கேபிளும் மேலே ஏறி போச்சு. டவுன் பண்ணி ஏறி 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 அந்தாச்சு மேலே. மொபைலில் சார்ஜிங் கம்மியாக இருக்குது. ஸோ கொண்டு வந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் கனெக்ஷனாக இருக்கிறதுனால சார்ஜ் ஏற மாட்டேங்குது. நம்ம யூஎஸ்பி டைப் சி வந்து நம்ம மொபைலுக்குள்ளே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, மொபைலில் ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வருது. அதனால் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஆன உடனே சார்ஜ் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அதனால் சார்ஜ் போட முடியல பைக்கில். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம செங்கோட்டை வரைக்கும் ஒரே ரோடு தான். அங்கேருந்து ஆரியங்காவும் மேலே போயிட்டு கீழே போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்தோன்னா நேராக செங்கோட்டை தான். ஸோ நம்ம செங்கோட்டை போயிட்டே ரூமுக்கு மேப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இங்கேருந்து அப்படியே கீழே போக வேண்டிதான். வழி மாதிரி ஆரியங்காவு போகணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி இந்த சைடு போகணும் தானே? சரி சரி, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். ஒரு செகண்டில் ரூட்டு மாதிரி போயிட்டேன். கீழே போயிருந்தா பெரிய பள்ளமாமா. போக பள்ளமாக தான் போயிட்டுருக்குமா, வண்டி திருப்ப முடியாது. திருப்பி ஹெல்ப் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு. நானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் வண்டியை கீழே போட்டு வந்துருப்பேன். அந்த இடத்துல சம்பவமாக இருந்திருக்கும். பிறகு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. தம்பி வழி மாறி போறியா தம்பி அப்படின்ட்டாங்க. நானும் பிளாக் பண்ணிட்டு அப்படியே மறந்து நேராகவே போயிட்டேன். ஓகே, மழை தூர ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் விட்டு விட்டு மழை பெய்யுதுப்பா. இந்த இடத்துல மட்டும் வியூ பாயிண்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஆற்றுக்கு நடந்தும் போகலாம் சொல்லி, உள்ளே இறங்கி போகலாம், ட்ரெக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஸ்பெஷலாக இருந்திருக்கும் இந்த ஏரியா.
என்னமோ தண்ணி அதை பாதுகாக்கிறதுனால. ஆனால் இது ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம ட்ரெக் பண்ணுறதுக்கு பாதை கொடுத்தோன்னு அந்த இடத்த நாசமாக்கிடுவாங்க நம்ம ஆட்கள், சொல்லவே வேண்டாம். அதனால் இதுவே பெட்டர் தான். ஒரு என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா. அது மாதிரி நல்ல வியூ பாயிண்ட்டு, நல்ல ஒரு இது பண்ணுறது, இடத்த பார்த்துக்கிறதுக்கு ஏன்னா நல்லா இருந்துச்சு, செமையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம். சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. ஆனால் நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 142 கிலோமீட்டர் தான் நம்ம வீட்டில் இருந்து. 142 கிலோமீட்டருங்கும்போது வரதுக்கு 3.5 மணி நேரம், போகிறதுக்கு 3.5 மணி நேரம். ஒன் டே ட்ரிப்புக்கு சூப்பராக இருக்கும் பிளேஸு. வரும்போது இருந்ததை விட செம்ம ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு இப்போ வந்து மழை பெஞ்சு ஓஞ்சிருக்குது, சரியான கூலிங்காக இருக்குது. இந்த ரோட்லலாம் நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. ரொம்ப ஸ்டீப்பாக இறங்கி போயிட்டுருக்கு கீழே. நம்ம பாட்டிக்கு பொன்முடியிலேருந்து ரிட்டன் வரும்போது நம்ம பறந்து வர்ற மாதிரி பறந்துலாம் போக முடியாது, இங்கே பிரேக் அடித்தா நிற்காது. அதை நம்ம பொன்முடி ஹில்ஸில் வந்ததை விட இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது இடம். ஃபாஸ்ட் வாட்டர் கிராசிங். செம கூலிங்காக இருக்குது. அங்கே பாருங்க ரோடு எப்படி இருக்கு பாருங்க. அது ஸ்டீப்பாக மேலே போகிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. போட்டு மேலே யானை தானியோட ஸ்மெல்லாம் வருது பயங்கரமாக. நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள கிளைமேட் நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக மாறும்போது நம்ம மனசுக்குள்ளே வர்ற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அப்பா அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் எப்படி இருக்குமோ நம்ம ஊரில் சரியான வெயில் எப்படி இருக்குமோ நினச்சிட்டு வந்துட்டு இருந்த ஒரு ரைடு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆச்சு வருங்க. எனக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. மேலே அங்கே போனோடனே புதுசாக ஒரு இடத்துக்கு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்போங்க பார்க்க போகிறோம்? இப்போ வந்தால் தான் உண்டு. இங்கே பாருங்க, ஐயோப்பா, ஐ திங்க் மேலே மழை பெய்யுது அடைக்கிறேங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே அது இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் மேலேருந்து கீழே இறங்குற வரைக்கும். எங்கடா மேலே மழை பெய்யும் போது கீழே நல்லா பனிமூட்டமாக இருக்கும், ஒன்றையுமே காணுமென்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா எங்கடா நம்ம இந்த ரைடில் இந்த மாதிரி ஒரு இது மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினச்சேன். பொன்முடிக்கு எப்படி போயிருந்தோம் அதே மாதிரி இருக்குது. இந்த ஒரு இடம், இந்த ஒரு கிளைமேட்டு, இங்கே கேட்குற பூச்சிகளோட சத்தத்தை பாருங்க. நடு காட்டுக்குள்ளே நானும் டீமோன்னு மட்டும் போகும்போது கூட நிறைய பேர் ரிட்டன் கீழே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ மேலேருந்து கீழே இறங்கும்போது அதிகமாக யாரும் வரல. ஒரு ஜீப்பு, ஒரு காரு, ஒரு பைக் மட்டும் தான் போயிருக்குது. ஒரு 4-5 பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க. செம சேஞ்சஸ் இங்கே பாருங்க கைஸ். வா, பாருங்க கைஸ் எப்படி இருக்கு பாருங்க. ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா?
ஓ காட், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. செம்மையா இருக்குது. வண்டி மட்டும் நிற்குது. ஓ காட், இங்கே பாருங்க மக்களே, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது அப்படியே இந்த நேச்சர் நமக்கு தருது. இங்கே கொஞ்ச நேரம் நின்று போவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு ரெயின் கோட்டையும் எடுத்துகிட்டு போட்டு கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. ஆரியங்காவை விட்டு வெளியே வந்தாச்சு, அந்த வில்லேஜை விட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ரூட்டில் ஒரு சூப்பரான ஒரு வியூவு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பனி சுற்றி, பனி மலைக்கு நடுவில் அப்படியே மேகமூட்டமாக இறங்கியிருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம டிமோனு எப்படி இருக்குது பாருங்கள், லொக்கேஷனு செம்மையாக இருக்குல்ல. அப்படியே அந்த பனிமூட்டம் நவுண்டு போய்கிட்டே இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் அந்த இடத்த விட்டு மழை மட்டும் அவ்வளோ நேரம் மழை பெஞ்சிருக்கு எனக்கு தெரியல, மேலேருந்து கீழே விழவே இல்லை. ஆனால் டக்குன்னு வேகமாக மழை எடுத்த உடனே அந்த பனி எல்லாமே அப்படியே, அந்த மேகமூட்டம் எல்லாமே அப்படியே கலைஞ்சிருச்சு, சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டை பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ அப்படியே செங்கோட்டை வந்துட்டு, செங்கோட்டை போனதுக்கப்புறம் நம்ம ரூட் மேப் போட்டுக்கலாம். ரூம் புக் பண்ணியாச்சு. ரூம் புக் பண்ண இடத்துக்கு செம்மையாக இருக்குல்ல வியூவு, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கே. ஓகே கிளம்பலாம். பின்னாடி கார் வருது. எஸ், நான் அங்கே சொல்லிட்டு இருந்த மாதிரி தான், நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு பிடிச்ச ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, கிளைமேட்டு அங்கே வருது அப்படின்னு சொன்னால் மனம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த கிளைமேட் அங்கே வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது, ரூட்டில் ட்ராவல் பண்ணி ரைட் பண்ணிட்டு வரும்போது, போகும்போது ஆஃப் ரோடிங் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு இருந்தேன். ரிட்டன் வரும்போது அந்த கிளைமேட் நம்ம பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு சேடாகவே வந்துட்டு இருந்தேன். ஆனால் மேலே மழை பெஞ்சது தான், கீழே செம்மையாக ஒரு பனிமூட்டம் வந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் தான், 5 நிமிஷமே நமக்கு அந்த ரைடே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. செம்ம ஒரு ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பியோடு இப்போ நம்ம ரிட்டன் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நம்ம காலையில் கிளம்பி வரும்போது இருந்ததை விட இப்போ வந்து கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ஓ பாஸ், இங்கே பாருங்க பாஸ், எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே மழையை ஃபுல்லாக சுற்றிருச்சு இப்போ க்ளவுட்ஸ்லாம். ஓகே, இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டு பார்டர் கிராஸ் ஆகி உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாச்சு. குற்றாலத்துக்கு என்ன ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே ரூட் மேப் போட்டு போக வேண்டியதான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கு கரெக்டாக 15 கிலோமீட்ரு, 24 நிமிஷம் ஆகும் என்று கூகுள் சொல்கிறது. நம்ம அது வரைக்கும் இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். இந்த வியூ மட்டும் முன்னாடி வந்துருந்தால் செமையாக இருந்திருக்கும், சைடில் போயிடுச்சு. ஃபுல்லாகவே மலையை சுற்றி மேகமூட்டமாக இறங்கியிருக்கு.
ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் புக் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. டிஎம்என்எஸ் அதாவது ஸோ ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வேலை பார்க்குற ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். சின்ன ரூம் தான், காம்பேக்டாக நீட்டாக இருக்குது. ஒரு பெட்டு, டிவி, ஃபேனு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அலமாரி கொடுத்துருக்குறாங்க. நிறையா வச்சுக்கலாம், என்னெல்லாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே செம்மையான ஒரு வியூவு குற்றாலத்தில். ஃப்ளாட் இருக்கிற ஏரியாவுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். பட் பரவாயில்ல. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குதான். ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணி பார்த்திங்கன்னா மணி 5 ஆகுது. ஸோ அப்படியே காலையில் ஒரு 6 மணி 6:30 போல் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ரோஸ்மலா ப்ளஸ் நம்ம ரோஸ்மலா வழியாக அந்த ரூட் எப்படி இருந்துச்சுங்கிறத, ரூட்டு அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத, ரைடோட அந்த வியூலாம் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லிவிங். பீஸ் அவுட்.